மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இயேசு நமக்கு 2 காரியங்களை நமக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறார், அல்லது நாம் கற்றுக்கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். ஒன்று, நாம் நல்லவர்களாக இருப்பதனால் சோதனைகள் வருகிறதா, அல்லது சோதனைகள் அதிகமாக இருப்பதனால் நாம் நல்லவர்களாக இல்லாமல் இருந்து விடுகிறோமா என்கிற 2 நிலைகளில் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். கற்றுத்தரவும் அவர் ஆசைப்படுகிறார். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கக்கூடிய இந்த நற்செய்தி இயேசுனுடைய அல்லது அழகை இயேசுவை சோதித்த அந்த பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகில், இந்த சூழலில் நாம் எல்லோரும் ஆசைகள் அதிகம் நிறைந்தவர்களாயினும் கவர்ச்சிகளுக்கு அதிகமாக அடிபணிந்து விடுபவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இயேசுவை சோதிக்கிற பொழுது அந்த அழகை இயேசுவிற்கு பல ஆசைகளை காட்டுகிறது, பலவிதமான வாக்குறுதிகளை இயேசுவுக்கு தருவதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நாட்களில் நாம் சக மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் போலியான வாக்குறுதிகளுக்கும் போலியான ஆசை வார்த்தைகளுக்கும் நாம் அடங்கி ஏமாந்து போகிற ஒரு நிலையை நாம் இருக்கிறோம். இயேசு அழகையினுடைய வார்த்தைகளை தாண்டி, அழகினுடைய செயல்கள் அழகை தருவதாக தனக்கு தருகிற அங்கே வாக்குறுதிகளை எல்லாம் தாண்டி கடவுளுடைய வார்த்தையை அது அழகைக்கு பதிலளிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, நான் நல்லவனாக இருப்பதனால் எனக்கு என்ன பயன் என நாம் பல நிலைகளில் நினைக்கலாம், அல்லது வேறு விதத்திலும் நாம் யோசிக்கலாம். அநியாயம் செய்பவர்களெல்லாம் நல்லாக இருக்கிற பொழுது நல்லது செய்கிற எனக்கு மட்டும் எதற்கு சோதனைகள் என நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, பழைய ஏற்பாட்டினுடைய கதை மாந்தராக இருக்கிற யோபு அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் அதிகமாக தன்னை நேசிப்பவரை தான் அதிகமாக சோதித்து பார்க்கிறார். ஒருவேளை அவருடைய சோதனை நம்மை துன்புறுத்துவதற்காக அல்ல, ஒருவேளை நம்முடைய வாழ்வு அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக அமையவும், இன்னும் அதிகமாக கடவுளுடன் நாம் நெருங்கவும், இன்னும் அதிகமாக கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார், வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவுமாகவே இருக்குமே ஒழிய நம்மை சோதித்து துன்புறுத்தி பார்க்கிற ஒரு கடவுள் நம் கடவுள் அல்ல. ஆக பல நிலைகளில் சோதனை நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சோதனைகளில் நமக்கு தருகிற அனுபவங்களையும் பாடங்களையும் நம்முடைய வாழ்வாக நாம் மாற்றுகிற பொழுது மட்டும்தான் இந்த சோதனையுடைய பலன் நமக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. எனவே நாம் எல்லோரும் நன்மைகள் அதிகமாக செய்கிற பொழுது, சோதனைகளுக்கு ஆட்படுகிற பொழுது மனதினை நாம் விடுத்து விடாது, நன்மைத்தனங்களில்தான் கடவுள் அதிகமாக நிறைந்திருக்கிறார், நன்மைத்தனங்கள் மூலமாக தான் நாம் கடவுளை அதிகமாக நெருங்க முடியும், சோதனைகள் நம்மை புடமிடுபவையாக இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து, இயேசு நமக்கு முன்மாதிரியாக இந்த சோதனைகளிலிருந்து எப்படி வெற்றி பெறுவது, ஆசை வார்த்தைகளிலிருந்து நாம் எப்படி கடந்து வருவது, பல நிலைகளில் தமிழிலே அழகான ஒரு சொல்லாடல், ஆசை வார்த்தைகளுக்கு நான் மோசம் போகிவிட்டேன் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆக ஆசை வார்த்தைகளுக்கு நாம் மோசம் போகிவிடாமல், நம்முடைய வாழ்வை நாம் அழித்து விடாமல் வாழ்கிற ஒரு மனநிலையை, தெளிவான திறனை, சிந்திக்கிற ஆற்றலை நாம் பெற இந்த நாளிலே இறைவனிடம் நாம் அருள் வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.